பன்ருட்டி அதிமுக எம்எல்ஏ மோகன் பதவியேற்ற போது 10 வருடங்களுக்கு முன்பு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுது பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா முதல்ல வந்திருக்கிறார். புரட்சி தலைவி அம்மா அம்மா எங்களுக்காவது பண்ணுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்க வந்தபோது விஜய் அமர்ந்திருக்கும் திசையில் மேல் இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்தை நோக்கி வணங்கினார். அது தெரியாமல் அவருக்கு மேலிருந்த தாவேக எம்எல்ஏக்கள் இருவர் திருப்பி வணக்கம் வைத்தனர். கையில் இருந்து தவறி கீழே விழுந்த வெற்றி சான்றிதழை எடுத்துக் கொடுத்த பின்னர் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார் ஏபிஎஸ். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பரமக்குடி திமுக எம்எல்ஏ கதிரவன் சபாநாயகர் அறிவிப்பை மீறி எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் புகழை பாடி பதவியேற்றுக் கொண்டார். சனாதன எதிர்ப்பு போராளி சமூக நீதி காவலர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும், தமிழ்நாடு என்றைக்கும் வெல்லும். இன்ஸ்டாகிராமில் விருதை மகள் என்ற பெயரில் பாப்புலராகி சிவகாசி தொகுதியில் வென்று தற்போது அமைச்சரான கீர்த்தனா பதவியேற்க சென்றபோது வெற்றி சான்றிதழை எடுத்து செல்லாததால் திருப்பி அனுப்பப்பட்டார். பின்னர் நீண்ட நேரம் கழித்து சான்றிதழை கொண்டு வர சொல்லி அதனை சமர்ப்பித்து பதவியேற்றுக் கொண்டார் அமைச்சர் கீர்த்தனா. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கீர்த்தனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும். வேளச்சேரி தாவேக எம்எல்ஏ குமார் தனது சான்றிதழுக்கு பதில் அருகில் இருந்தவரின் சான்றிதழை எடுத்து வந்து கொடுத்ததால் திருப்பி அனுப்பப்பட்டார். பின்னர் தனது சான்றிதழை எடுத்து வந்து கொடுத்து எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டார் குமார். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். பூந்தமல்லி தாவேக எம்எல்ஏ சபாநாயகரின் அறிவுறுத்தலை மீறி மனித கடவுள் விஜய் என்று கூறியதால் உறுதிமொழியை திரும்ப கூறும் நிலை ஏற்பட்டது. நான் வணங்கும் மனித கடவுள் தளபதி அவர்களின் உறுதியளிக்கிறேன். நன்றி. கடவுளறிய உறுதியளிக்கிறேன். அரக்கோணம் தாவேக எம்எல்ஏ காந்திராஜ் அம்பேத்கர் எழுதிய சட்டப்படி என்று உறுதிமொழியை திருத்தி வாசித்தார். அதற்கு அருகில் இருந்த பேரவை செயலாளர் இதில் உள்ளதை மட்டும் படிக்க சொன்னார். ஆனால் மீண்டும் அம்பேத்கர் பெயரை உச்சரித்து பொறுப்பேற்றுக் கொண்டார் காந்திராஜ். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்திராஜ் எனும் நான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இயற்றிய சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும். விருதுநகர் தாவேக எம்எல்ஏ செல்வம் பதவியேற்கும் போது விஜயின் புகைப்படத்தை உற்று பார்த்து பதவியேற்றுக் கொண்டார். நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன் தனது குலதெய்வத்தின் புகைப்படத்தை பயபக்தியுடன் வணங்கி பொறுப்பேற்றுக் கொண்டார். மாண்புமிகு திரு ம. விஜய் உசிலம்பட்டி. விஜயின் நண்பரும் தூத்துக்குடி எம்எல்ஏவுமான நடிகர் ஸ்ரீநாத் பதவியேற்கும் போது விஜய் புன்சிரிப்புடன் அவரை பார்த்து கொண்டிருந்தார். சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய
அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுளறிய உறுதி கூறுகிறேன். சோழிங்கநல்லூர் தாவேக எம்எல்ஏ சரவணன், சேலம் மேற்கு எம்எல்ஏ தமிழன் பார்த்திபன் ஆகியோர் ஒரிஜினல் வெற்றி சான்றிதழ் கொண்டு வராததால் பதவி ஏற்காமல் திரும்பிச் சென்றனர். இதனை கவனித்த அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோர் உறுப்பினர்கள் கொண்டு வந்திருந்த சான்றிதழ்களை சரிபார்த்து அனுப்பி வைத்தனர். ஒரிஜினல் சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்து பதவியேற்ற தமிழன் பார்த்திபன் முதலமைச்சர் விஜய் முன்பு நின்று சல்யூட் அடித்து சென்றார். இவர்கள் புதியவர்கள் வெற்றி சான்றிதழை மறந்து வந்து விட்டார்கள். ஆனால் வெற்றி சான்றிதழ் இல்லாமல் தன்னந்தனி ஆளாக சட்டசபைக்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வந்த வேகத்தில் திரும்பிச் சென்றார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன், ஆற்காடு எம்எல்ஏ உஷாராணி ஆகியோரும் வெற்றி சான்றிதழை எடுத்து வர மறந்தனர். பின்னர் அதனை எடுத்து வர சொல்லி பதவியேற்றுக் கொண்டனர். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உஷாராணி பழனிவேல் எனும் நான் 232 உறுப்பினர்கள் சட்டசபையில் எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற நிலையில் சி.வி. சண்முகம் மட்டும் சபாநாயகர் அறைக்கு சென்று எம்எல்ஏவாக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.